எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ பாருங்க. அந்த குழந்தை அப்பா கிட்ட போய் ஏதோ சொல்லணும்னு போறான். அவர் டக்குன்னு சத்தமா கத்துறாரு. கத்தும் போது அது டிஸ்டர்ப் ஆகி போயிட்டு ஒரு மூலையில போயிட்டு உட்காந்துடுறான். சோ இது எல்லா இடத்துலவும் நடக்கிற விஷயம் தானே அப்படின்றீங்க. பட் இது சின்ன விஷயம் கிடையாது. இது கூட ஒரு ஒரு பயங்கரமான ட்ரௌமா மாதிரியும் அவங்களுக்கு பிரெயினுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது என்ன சொல்லலாம்னா அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் அண்ட் இன்னொரு விதமா எமோஷனல் சப்போர்ட்டுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க பசங்க. சோ இது என்னன்னா அவங்க சொல்றது யாராவது கேட்கணும். இல்ல அம்மா கிட்ட போறேன், அப்பா கிட்ட போறேன், எங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எங்களை லிசன் பண்ணணும், எங்க கூட விளையாடணும், எங்க கூட வெளியில வரணும், எங்களை வெளியில கூட்டின்னு போகணும், எல்லாமே அவங்களோட பிரெயின்ல இது எல்லாமே இருக்கும். சோ எப்ப இந்த மாதிரி பிஹேவியர் ரொம்ப கோவமா கத்துறதோ இல்ல அடிக்கிறதோ ஏதாவது வயலன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ற விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட மனநிலைமை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, மென்டல் ஹெல்த் அப்படின்றது அப்படியே லோ ஆயிடும். சோ அப்ப என்னன்னா லோ செல்ஃப் எஸ்டீம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா, ஓகே நான் வர்த்து கிடையாது, நான் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது, நான் ஒரு வேஸ்டான ஃபெலோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இது நிறைய கேசஸ்ல நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி குழந்தைங்களே எனக்கு நானா அம்மா அப்பா பிடிக்காது, என்ன பார்த்தா பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் கத்துட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதாவது ஜாகிரதையா இருங்க. சோ பசங்க கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் அட்டென்ஷனும் கொடுங்க. சோ கிட்ட வரும்போது உங்களோட ஒர்க் என்ன இம்பார்ட்டண்டா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு செகண்ட் பக்கத்துல வச்சுட்டு நீங்க மெதுவா அவங்களுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்குமா இது முடிச்சுட்டு we will play அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லி நீங்க புரிய வைங்க. அதுக்கப்புறமா நீங்க ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் வீடியோ ஃபார் சேவிங் யூ ஆல். ஓகே, நன்றிங்க. தேங்க்யூ.